ஆவியானவரை பற்றி பேசுறோம். இந்த வாரம் 17வது வாரம் போதிக்கிறோம். ஆவியானவரை எப்படி பெற முடியும் அதை பற்றி தான் நம்ம போதிச்சுட்டே வர்றோம். இந்த வாரம் யோவேலுடைய காரியத்தை குறித்து போதிக்க போறோம். யோவேல் எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்டான், தீர்க்க தரிசன ஆவியை எப்படி யோவேல் பெற்றுக்கொண்டான்னு போதிக்கிறோம். யோவேல் தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த வாலிபன் தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுடைய தகப்பனார் பெத்துவேல் தேவனிடத்துல உண்மை உள்ளவனா இருந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அவன் என்ன பண்ணானா, பரிசுத்த உபவாசனால கூட்டி விசேஷ கூட்டங்களை கூட்டி அதுல போஜன பலிகளையும் பான பலிகளையும் நிறைவா கொடுத்தானா. போஜன பலி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல மாவு, நல்ல தூப வர்க்கம், நல்ல எண்ணெய், இவைகள்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி பணியாரத்த மாதிரி கொடுப்பாங்க. இதான் போஜன பலி. சபையில வர்ற எல்லாருமே சாப்பிடணும். அது போக சபையில் இருக்கிற ஆசாரியன், உதாரணத்துக்கு ஊழியக்காரன், நாங்க அங்க வர்ற மிச்சத்தை எல்லாம் நாங்க தான் எடுக்கணும். அப்படிதான் அங்க ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தின்படியே யோவேலுடைய அப்பா பெத்துவேல் வாரத்துக்கு 2 கூட்டம் அவரு போட்டுறாரு. அவருடைய சொந்த காசுல கூட்டம் போட்டு, பரிசுத்த உபவாச கூட்டம் போட்டு, விசேஷ கூட்டம் அவரு போட்டு, பிரசங்கிக்கு வேற ஆளை வச்சிருவாரு. அவரு கூட்டத்தை போட்டு, அவரு பணம் செலவழிச்சு, நல்ல சாப்பாடு போட்டு, நல்ல போஜனம் போட்டு, நல்ல ஜூஸை கொடுத்து, நல்ல தண்ணியை கொடுத்து, நல்ல மாதிரி சபையை நல்ல பேணி பாதுகாத்து கொண்டு வந்தார். அது மட்டும் கிடையாது, மறுபடி சொல்லுது, தேவனுடைய ஆலயத்தை எப்பொழுதும் சந்தோஷமாகட்டும் மகிழ்ச்சியா அந்த மனுஷன் வச்சிருப்பாராம். அவர் சபைக்கு வர்றாரு, அவர் சபைக்கு வந்துட்டாருன்னா பாக்ஸ் இல்ல, மைக் இல்ல, கார்பெட் இல்ல, குத்துவேலை கொஞ்சம் பழசா இருக்குது, கீபோர்டு பழசா இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் சம்பூர்ணமா செய்து கொடுத்துருவார் இந்த பெத்துவேல். இப்படி பெத்துவேல் தேவனுக்கு முன்னாடி நல்ல செழிப்பா நல்ல மாதிரி சபையை நல்ல மாதிரி நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மகனாகிய யோவேல் மேல் வந்து இறங்கினார் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் சொல்றேன், ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வகை, ஒரு விதம், நம்ம பிள்ளைகள் நல்லாகிறதுக்கு, நம்ம பிள்ளைகள் ஆவியானவரை பெறுவதற்கு, தீர்க்க தரிசன ஆவியில நிரம்புவதற்கு, பரிசுத்த ஆவியில நிரம்புவதற்கு ஒரு தாயும் தகப்பனும் தேவனுடைய ஆலயத்தை குறித்த கரிசனையில் தேவனுடைய ஆலயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு மேல கரிசனை வச்சிருந்தால் அதை தேவன் உற்று பார்த்து, அதை நோக்கி பார்த்து தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தன்னுடைய ஆவியை வைத்து விடுகிறார். யோவேல் பரிசுத்த ஆவியை பெற்றது இப்படிதான் பெற்றார். அவருடைய ஜெபத்தினாலேயோ அவருடைய நல் வாழ்க்கையினாலே பெறல, அவருடைய தகப்பனார் நல்ல மாதிரி தேவனுக்கு இருந்ததுனால பிள்ளை மேல தேவன் அபிஷேகத்தை வச்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே கரங்களை தட்டிடு, சும்மா தான் நடிக்கணும். அப்போ ஆவியானவரை எப்படி பெறுறதுக்கு இது ஒரு வழி இருக்குது. நாம நல்ல மாதிரி நடந்தா நம்ம பிள்ளைங்க மேல தேவன் ஆவியானவரை வைக்கிறார் அப்படி சொன்னேன். யோவேலுடைய அப்பா காலத்துல நல்ல ஆராதனை எல்லாம் இருந்துச்சு. நல்லா அவர் ஆராதனை வச்சாரு, நல்ல பிரியாணி போட்டாரு, நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாவற்றையும் நல்லா பார்த்து கொண்டாரு. ஆனா யோவேல் தீர்க்க தரிசன ஆவியை பெற்ற பின்னாடி யோவேலுடைய நாட்கள் அப்படி கிடையாது. யோவேலுடைய நாட்கள்ல என்ன ஆகி போச்சுன்னா, அங்க கூட்டம் போடுறதுக்கு ஆள் இல்லை. ஆசாரியம் கூட்டம் போட முடியாது. ஆசாரியம் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கிறான். அப்போ அந்த தேசத்துடைய குடிகள்ல யாராவது ஒரு ஆள் தான், இல்லைன்னா யாராவது ஒரு 10 பேர் எந்திரிச்சு தான் அங்க போஜன பலிக்கு பணம் கொடுத்து, போஜன பலிக்கு மாவு வாங்கி, நல்ல தூப வர்க்கங்கள் வாங்கி, எண்ணெய்கள் வாங்கி, இல்ல இதெல்லாம் பிணைஞ்சு சேரது வெளியில இருக்கிற ஆட்கள். சபைக்கு சம்பந்தப்பட்டவன் தான், ஆனா சபையில பிரசங்கிக்கிற ஆள் கிடையாது. இப்போ யோவேலுடைய நாட்கள்ல அப்படி ஒரு மனுஷனுமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, எந்த ஒரு சபைக்கு சபையை சார்ந்த ஜனங்கள் நல்லா காசு கொடுத்து நல்லா பராமரிச்சு சந்தோஷமா வைக்கிறாங்களோ அந்த சபையும் நல்லா வரும், அந்த மனுஷனும் நல்லா வருவான். இப்படித்தான் யோவேலுடைய நாட்கள் நடந்துச்சு. மன்னிக்கணும், யோவேலுடைய அப்பாவுடைய நாட்கள் நடந்துச்சு. யோவேலுடைய நாட்கள் அப்படி நடக்கல. சபை வந்து கெட்டு போயிடுச்சு. யாரும் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வர்றது கிடையாது, பரிசுத்த ஓய்வு நாளுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது, சபை கூடுறது கிடையாது, சபை கூட்டத்துக்கு சாப்பாடு போடுறது கிடையாது. இப்படி எதையுமே ஜனங்கள் எடுத்து செய்யாம போயிட்டாங்க.
அப்படி செய்யாம போனதுனால என்ன உண்டாயிடுச்சுன்னா, அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கு சாப்பாடு இல்லாம போய் அப்படி இருதயங்கள துக்கம் கொண்டாடிட்டான். சபை எடுத்து நடத்துறதுக்கு ஆளே கிடையாது. அதனால ஆசாரியர்களுக்கு துக்கம் உண்டாகி ஆசாரியர்கள் தேவனுடைய கதறாங்க, ஆண்டவரே சபை இப்படி கஷ்டப்பட்டு போகுது, கூட்டங்கள் கிடையாது, பண்டிகை கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது, காசு இருக்கிறவங்க எல்லாம் தன் தன் வேலையை பார்த்து போயிட்டான், தேவன் இங்கே கவனிக்க ஆள் கிடையாது, மது அருந்த போயிட்டான், பாவங்கள் செய்ய போயிட்டான். அந்த பாவ சந்தோஷத்துல சந்தோஷமா இருக்கிறவன் தேவ காரியத்துல தேவனை சந்தோஷப்படுத்தவும் அவன் சந்தோஷமா இருப்பதற்கும் எந்த முயற்சியும் பண்ணாம போயிட்டான்னு ஆசாரிகள் தேவரை நோக்கி முறையிடுறாங்க இல்லையா, முறையிட்டு இருந்தாங்களாம். அப்படி முறையிடும் போது யோவேல் சொல்றாரு, 2 முக்கியமான விஷயத்த அவங்க தவறா செஞ்சிட்டாங்களாம். சொல்றாரு யோவேல் 2:13, இவர்கள் வஸ்திரத்தை மட்டும் கிழிச்சு மாற்றி போடுறாங்க, இருதயத்தை கிழிச்சு தேவனிடத்துல திரும்ப மாட்டேன்றாங்களாம். அவர் சொல்றாரு, இருதயம் எல்லாம் மோசமா இருக்குது, இருதயத்துல பரிசுத்தம் இல்ல, இருதயத்துல தேவனுக்கு நன்மை செய்யணும் கிடையாது, இருதயத்துல தேவனை சார்ந்த பிள்ளைங்களுக்கு நன்மை செய்யணும் கிடையாது. ஆனா சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்களை மட்டும் வாரத்துக்கு 2 வெள்ளை துணி வாங்கி கிழிச்சு போட்டு தச்சு போட்டு ஒட்டி போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் கிழிக்க வேண்டியது வஸ்திரங்களை அல்ல, நீங்கள் கிழிக்க வேண்டியது உங்களுடைய இருதயங்களை. உங்களுடைய இருதயங்களை கிழிச்சு தேவனிடத்துல மனம் திரும்புங்கள். உங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சு தேவனிடம் மனம் திரும்பாண்ட, அப்படி ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. வஸ்திரத்தை மாத்தி போடுறதுனால ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. நீங்க வெள்ளைக்கு போறதுனால, புதுசு புதுசா வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால அது மனம் திரும்புதல் கிடையாதான். நீங்கள் ஒரு இருதயத்தை கிழித்து தேவனுடைய ஆலயத்தை சந்தோஷம் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்படின்றார். நீங்க விசாரிங்க என்றார். பெத்துவேல் ஒரு உதாரணமா வச்சு நீங்க விசாரிங்க, சபையில என்ன இல்ல, ஏன் சபையில இன்னைக்கு கூட்டம் வைக்கல, ஏன் சபையில சாப்பாடு போடல, ஏன் சபையில சவுண்ட் கூடுதலா வந்துச்சு, இப்படி நீங்க விசாரிக்கணுமா அப்படின்றாரு. அப்படி நீங்க விசாரிக்கணும் அப்படின்றாரு. ஆனா ஜனங்கள் அப்படி செய்யல பாருங்க. நல்ல வெள்ளை சீலை உடுப்பாங்க, நல்ல கலர் சீலை கலர் சீலை போடுறவங்களை பார்த்து தப்பு சொல்லுவாங்க, நகையை போடுறவங்களை பார்த்து தப்பு சொல்லுவாங்க, இவங்க வாரத்துக்கு 2 புது ட்ரெஸ் பண்ணி தைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரு மாற்றமும் இருக்காது, வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்காது. ஒழுங்கா ஓய்வு நாளுக்கு வரமாட்டான், சபை கூட்டங்களுக்கு வரமாட்டான், உபாசம் கூட்டம் போட்டா வரமாட்டான், இப்படி பொல்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் யோவேலுடைய நாட்கள். அதனால அவங்களுக்குள்ளாக ஆவியானவர் இல்ல, ஆவியானவர் இல்லாமல் போய்விட்டார். இப்ப ஆவியானவர் இல்லாமல் போனதை பத்தி தான் பேசிட்டு வர்ற யோவேலுடைய நாட்கள்ல. இதனால அவருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றார். தேவனை விசாரிக்காதனாலையும், தேவனுடைய சபையை விசாரிக்காதனாலையும், தேவனுடைய ஆசாரிகளை விசாரிக்காதனாலையும் அவங்களுக்குள்ளாக ஆவியானவர் போயிட்டார். ஆவியானவர் இல்லாம போனதுனால அவங்களுக்கு என்னென்ன சோதனை எல்லாம் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கும் பாருங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும். வயல்வெளி பாழா போயிட்டு, விளைச்சல் இல்லாம போயிட்டு, எண்ணெய் வற்றி போச்சு, கோதுமை இல்லாமல் போச்சு, வார்கோதுமை இல்லாம போச்சு, திராட்சை செடி கரிஞ்சு போச்சு, அத்தி பழம் அத்தி மரம் தீஞ்சு போச்சு, மாதுளை கரைஞ்சு போச்சு, கிச்சிலி ஒன்றுமில்லாம போச்சு, பேரிச்சம் கூண்டோட பேர்ந்து போச்சுன்றாரு. சொல்றாரு, கடவுளுடைய காரியத்தை விசாரிச்சு அவருக்கு நன்மையானவைகளும் செய்யாம போனதுனால ஆவியானவர் நம்மளை விட்டு எடுபட்டு போயிட்டாரு. பின்னாடி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் நம்ம விட்டு மாறி போச்சுன்றார். எவ்வளவு முக்கியம் பாருங்க. நல்லா வர்றதுக்கு கர்த்தர் நல்ல ஐடியாக்கள் வச்சிருக்கிறார். நிறைய பேர் கேட்பா, கடவுளுக்கு கொடுக்கணும் பார்க்கும், அவருக்கு வயிறு இருக்கேங்க, வாய் இருக்காது. அவர் சொல்லக்கூடாது, திங்கிறதுக்கு வாயும் நிரப்புறதுக்கு வயிறும் கடவுளுக்கா இருக்குது, இவனுக்கு தான் வாங்கி தின்றான். நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன், சபை நம்ம சபைன்னு இல்லை, எல்லா சபைக்கும் சேர்த்தா சொல்றேன். சபை ஒரு யானை மாதிரி, எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் விழுங்கிட்டு ஒன்னும் இல்லாத மாதிரியே இருக்கும். யானையை பார்த்துறீங்களா? சாப்பிட்டோன்னு வயிறெல்லாம் ஊதாது, அப்படியே தான் இருக்கும், கட்டியான தோல். அந்த மாதிரி சபையை பொறுத்தவரை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு பத்தாம தான் இருக்கும். ஏன்னா சபை அவ்வளவு பெரிய சாப்பாட்டுறம மாதிரி, எவ்வளவு தின்னாலும் அதுக்கு பத்தான்னு இருக்கும். நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், இவ்வளவு கொடுக்கணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது அவ்வளவு தேவைகளை கொண்டுள்ளதான் சபை. அப்ப அவங்க சபையை பத்தி ஒன்றும் தெரியாம சபையை உதாசனத்தைப்படுத்தி தேவனை உதாசனப்படுத்தி போனதுனால
எல்லாம் நாசமா போச்சுன்றார், கெட்டு போச்சுன்றார். எப்படி கெட்டு போச்சு? அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். நிறைய சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நடக்கும். நான் தேவனை விசாரிக்காமல் போனால் தேவன் என்னை விசாரிக்காம போயிடுறார். ஒரு கரங்களை தட்டி ஆமென். அந்த வசனத்துல அந்த யோபேல்ல சொல்லும், இந்த திராட்சை ரசம் இல்லாம போச்சு, கோதுமை இல்லாம போச்சு, வார்கோதுமை இல்லாம போச்சு, கையிட்டு செஞ்சு ஒரு வேலை செஞ்ச நல்லா வராது. காரணத்தை சொல்றாரு, 4 காரியத்தை சொல்ற. பச்சை புழு அப்படின்னு ஒண்ணு இருக்குதான், பல வருஷமா இருந்து இது சேனைன்னு சொல்லுது, கொஞ்சம் வரல. இஸ்ரவேல் தேசம் முழுக்க பச்சை புழுக்கள் வந்து பல வருஷம் மட்டும் கோதுமையும் அத்தி பழத்தையும் கிச்சிலி பழத்தையும் திராட்சை பழங்கள்லாம் தின்னுச்சாம் பாருங்க. தின்னு 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 அது அப்புறம் சளிப்பு உண்டாகி வேண்டான்னு போட்டு போயிட்டான் பச்சை புழு. அதுக்கு அடுத்தால சொல்லுது, அது பல வருஷமா தின்னுட்டு போகுது, நம்ம நன்மைகள் குறையுது பாருங்க. ஒரு சேனையாட்டு ஒரு கூட்டம் மனுஷன் வந்தா கொத்தி போடலாம், பச்சை புழு எப்படி அழிக்கிறது? அழிக்க முடியாது. தேசம் முழுவதும் சேர்ந்திருக்கு, அழிக்கணும்னா அங்க இருக்கிற செடிகளையும் மரங்களையும் தான் அழிக்கணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அங்க அழிக்க முடியாம போச்சு, பச்சை புழு விட்டுட்டாங்க. இது அழிச்சா வந்து மரத்தோட காலி ஆயிரும், அதனால பச்சை புழு அழிக்காம போயிட்டாங்க. அது என்ன பண்ணுச்சு, இருந்து ஒரு 4-3 வருஷமா இருந்து நல்லா தின்னுடுச்சு. இப்ப பச்சை புழுக்கெல்லாம் தின்னுட்டு அது பாட்டுக்கு அது போயிட்டு ஒரு 4 வருஷம். அதுக்கு பின்னாடி வந்துச்சு வெட்டுக்கிளி வந்துச்சான். அது என்ன பண்ணுது, வெட்டுக்கிளி இப்ப அடிக்கடி வரும் பாருங்க. அது வந்து ஒரு 4-5 வருஷம் இருந்து நல்லா தின்னு தின்னு நல்லா தின்னுச்சு. நல்லா தின்னு இஸ்ரவேல பாதி காலி ஆயிட்டு. திராட்சை பழமே கிடையாது, கோதுமையே கிடையாது, எதுவுமே கிடையாது பாருங்க. அந்த அளவு தின்னு நாசமாயிட்டுன்றார். அது ஒரு 4 வருஷம் நல்லா தின்னு தின்னு அப்படி அது நாசமா போச்சு. அப்புறமா சொல்றது பச்சை கிளி, அது ஒரு 4 வருஷம் தின்னு அது எல்லாத்தையும் நாசம் போன பின்னாடி பச்சை கிளின்னு ஒண்ணு வருது, அது நம்ம ஊர்ல இருக்கிற கிளி தான். அது வந்து அது ஒரு 4 வருஷம் நல்லா தின்னு தின்னு தின்னுச்சு. அது தின்னுக்கிட்டு அது போன பின்னாடி அப்புறம் முசுக்கட்டன் ஒரு சேனை வருது, அது வந்து எல்லாத்தையும் தின்னு நாசமா போச்சுன்ற. அது மட்டும் இல்ல, அங்க நடந்த கொடுமையெல்லாம் சொல்றாரு. நான் உங்களுக்கு நல்ல ரகசியத்தை சொல்றேன், எந்த ஒரு மனுஷன் கடவுளுக்கு கொடுக்க மாட்டான்னு ஒரு இருதயம் என்னைக்கு வருதோ அவன் தப்பி போக முடியாதுன்றார். நம்ம எல்லாம் நல்லா இல்லாததுக்கு காரணம் ஒண்ணு, நம்ம ஒரு பாவம் செஞ்சிடும் அதனால மட்டும் கிடையாது. கடவுளுக்கு கொடுக்கிற விஷயத்துல எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சின்ன சின்ன கொஞ்சமா இருக்கும்போது கொடுக்கறாங்க நிறைய பேர். ஒரு 10,000 ரூபாய் 20,000 வரைக்கும் கொடுக்க முடியுது. நம்ம சபையில டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது 80,000 ரூபாய் 70,000 ரூபாய் கொடுக்கற மாதிரி வந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருது. இவ்வளவு கொடுக்கணும், பாஸ்டர் எல்லாரும் தான் பணம் கொடுக்கறாங்க, நம்ம இவ்வளவு பைசா கொடுக்கணுமான்னு சண்டை உள்ளுக்குள்ள வந்துருது. உடனே பிடிச்சிருது சண்டை கணவன் மனைவிக்குள்ளாகவே. பொருளாதாரம் எல்லாம் போயிருது. எனக்கே போன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை பாஸ்டர், நல்லா போயிட்டு இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள நல்லா போயிட்டு இருந்து நல்லா சண்டை வந்துட்டு பாஸ்டர் இவ்வளவு வருமானம் வந்துச்சு, இப்போ இப்படி ஆகி போச்சு, எப்படிதான் இப்படி குறைஞ்சதுன்னு தெரியாது அப்படின்னு எனக்கு ஏன்டே போன் பண்ணி சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு போதனையில சொல்லிடுறேன் இந்த மாதிரி, புரியுதா? கடவுளுக்கு கொடுக்க கூடாது, ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரவே கூடாது. ஏன்னா கடவுளுக்கு கொடுத்தாதான் உன்னோட கூட ஆவியானவர் இருப்பாரு. உன்னோட கூட ஆவியானவர் இருந்தாதான் உனக்கு விரோதமாய் வருகிற சேனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உன்னை பெரிய மனுஷனை ஆக்க முடியும். மனுஷன் தன்னை பெரியவனா ஆக்கி கொள்வதற்கு, தன்னை மிகுந்த செழிப்பு ஆக்கி கொள்வதற்கு பிசாசுக்கும் நாளுக்கும் பார்த்து காசை கொடுக்கிறான். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான், 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான், 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான், 80 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான், 70 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான், பிசாசுக்கு கோயில் கட்டி கொடுக்கிறான், என்னெல்லாமோ கொடுக்கிறான். ஆனா கடைசியில பார்த்தா அதெல்லாம் சாபமாயிருது. கடவுள் இங்க சொல்றாரு, நீ கடவுளுடைய குறைச்சலை பார்த்து கடவுளுக்கு நிறைவா குடு அப்படின்றார். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அப்புறம் உள்ள பிரச்சனை சொல்றார். அதெல்லாம் வந்த பின்னாடி இந்த தேசத்தை 3 பேர் பிடிச்சாங்க, நல்லா கேட்கணும். இப்படி ஒரு அழிவு வந்த பின்னாடி மறுபடி இந்த தேசத்தை மறுபடி ஒரு 3 தேசம் பிடிக்குது. தீரு, சீதோன், பெலிஸ்தியர். இப்படி ஒரு தேசத்தில் உள்ள 3 தேசம் வந்து யூதா தேசத்தை, எருசலேம் தேசத்தை பிடிச்சு என்ன நினைச்சு பாருங்க, அங்க இருக்கிற வாலிபர்களை எல்லாம் என்ன பண்ணாங்களா, நாடு கடத்தினாங்களாம், வித்து போட்டாங்கன்றது ஒண்ணு. 2வது, யூதா தேசத்தை பிடிச்ச இந்த 3 நாட்டுக்காரங்களும் வாலிபர்களை விபச்சார தொழிலுக்கு வித்து போட்டாங்களாம். கடவுளை ஆராதிக்கிறவனுக்கு பேய் செய்ய வேலையை பாருங்க. நானும் ஷாக் ஆயிட்டேன். சரி, பெண்களை தான் விபச்சாரத்துக்கு வித்தாங்கன்னா சரி, இதெல்லாம் நடக்குது, ஓகே. ஆண்களே விபச்சாரத்துக்கு வித்து போட்டாங்களாம். பைபிள் அதெல்லாம் இருக்கு பாருங்க.
கடவுள்கிட்ட நான் சரியா இல்லாம இருந்தா என் குடும்பம் போக்க சொல்றாரு. ஆண்களை விபச்சாரத்துக்கு கொண்டு விட்டாங்களாம். அப்புறம் சொல்லுது பெண்களை திராட்சை ரசத்திற்கு வித்து போட்டாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க, கோட்டருக்கு பொண்டாட்டி வித்த மாதிரி ஆகி போச்சு. ஹலோ, நிறைய பேர் கோட்டருக்கு பொண்டாட்டி வித்துறான். குடிக்கிறதுக்காண்டி பொண்டாட்டி எங்க போலாம் பரவாயில்ல, போயிட்டு வா, நீ எனக்கு ஓட்டுறதா எனக்கு முக்கியம். சில பேர் அடிக்கிறான் பாருங்க, மனைவியை குத்துறான், நீ எவன்டே அப்ப எனக்கு கோட்டருக்கு பணம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. இதான் விக்கிறது. இந்த தேசத்துக்காரங்க என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய ஸ்திரீகள், வாலிப ஸ்திரீகள் எல்லாத்தையும் குடிக்கிறதுக்கு வேண்டி, மது அருந்துறதுக்கு வேண்டி பிள்ளைங்கள் எல்லாத்தையும் வெளியே வித்து போட்டாங்கன்றது. அப்போ பாவம் உள்ள வரும்போது, பரிசுத்த ஆவி இல்லைன்னா பாவம் உள்ள வரும்போது எவ்வளவு நிலைமை வருது பாருங்க. அடுத்து சொல்றாரு யோவேல் 3:5, நீங்கள் வெள்ளி உடையவனா இருந்தாங்களாம், பொண்ணு உடையவனா இருந்தான், நல்ல செழிப்பா இருந்துச்சு யூதா. நான் கடவுள் எதுக்கு நான் ஆராதிக்க போனோம் அப்படின்ட்டான். நான் இதுக்கு கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுள் எல்லாம் கோவம் வந்துருச்சு. அப்ப சரி நான் வாங்க கூட இல்லப்பா. அவர் சொல்ற ஏன் ஆலயம், ஏன் ஆலயத்துக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் எப்படி உனக்கு வர முடியும்? கேட்கிற நியாயம் தானே கடவுள். ஏன் ஆலயம், ஏன் ஆலயம் சந்தோஷமா இருக்கணும், ஏன் ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும், ஏன் ஆலயம் செழிப்பா இருக்கணும், ஏன் ஆலயத்துக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் எப்படி உனக்கு தருவேன்? அவர் கேட்கிற கேள்வி நியாயம் தானே. எனக்கே நீ செய்ய மாட்டேன்னு சொல்ற, எங்க போய் வாங்க போற? யாரா தருவான்னு யோசிக்கிறியா? தந்தா இதான் நடக்கும். ஹலோ, அவங்க சொல்றாங்க அவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் இன்பமான உச்சிதமான பொருட்களை எடுத்து அவங்க கோயில கொண்டு வச்சுட்டாங்களாம். கோயில்ல பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல யூதா கோயில்ல எப்பவுமே வெள்ளியும் பொண்ணு நிறைஞ்சுதான் இருக்கும். நம்மளுக்கு தெரியாம சொல்றாங்க நகையெல்லாம் போடக்கூடாது, நகையெல்லாம் போடக்கூடாதுன்னு. கோயில் ஃபுல்லா தங்கத்தினாலதான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தங்கத்தினால ஏன் கோயில வெள்ளியும் பொண்ணு ஏன் தங்கத்தினால நிரப்பி வச்சிருப்பாங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு பஞ்ச காலங்கள் வரும்போது கோயில இருந்தா எடுத்துட்டு வருவாங்க. கோயில் இருக்கிற பொருள் எடுத்து நம்ம ஊர்ல கூட அப்படிதான் செய்யறாங்க பாருங்க. கோயில இதுல பண்டு இதெல்லாம் போட்டு எடுத்து இதெல்லாம் சேர்த்து கோயில வச்சிருக்கிறான். நம்மளுக்கு பெரிய கிரைசிஸ் எல்லாம் வரும்போது, பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் வரும்போது என்ன பண்றான், கோயில் இருக்கிற பைசா எடுத்து நம்மளுக்கு ஆளுக்கு 25 கிலோ அரிசி மூட வாங்கி தந்துடுறான். புரியுதா? சில ஊர்ல அப்படி கொடுக்குறாங்க. பெரிய சூழ்ச்சிகள் வரும்போது அப்படி கொடுக்குறான். அதே மாதிரி அப்படி இருந்துச்சு பாருங்க. இவனை கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கடவுள் என்ன பண்ணிட்டாரு, சரி நீ எனக்கு தர மாட்டேன்ற, அப்போ என் தேசத்துல இருக்கிறதும் என் ஆலயத்துல இருக்கிறதும் ஒன்னே உனக்கு தர மாட்டேன்ட்டார். தேசத்துல இருந்ததெல்லாம் புழுக்கள் தின்னு போச்சு, ஆலயத்துல இருந்ததை புறஜாதிகள் கொண்டு போயிட்டான். கேட்கிற நியாயமான கேள்விதான் பாருங்க. இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. சட்டையை மாத்துறேன், தாலிய மாத்துறேன், ஆனா கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன் நான். எப்படி ஒரு நியாயம் பாருங்க. கடவுள் சொல்றாரு, நீ சட்டையை மாத்துற, நீ தாலியை கலத்துற, நானும் சட்டையை மாத்துறேன், உனக்கு அடி நானும் தாலியை கலத்துறேன். சேம் நீ பண்ற மாதிரி நான் பண்றேன். ஏன்னா விதைக்கிறதா இருக்க முடியும். இப்ப அவர் என்ன சொல்றாரு, என் ஆலயத்தை சந்தோஷமா வை, நான் உன் ஆலயமாகி உன் வீட்டை சந்தோஷமா வைக்கிறேன். உன் ஆலயம் நல்லா வந்துடும், வீடு நல்லா வந்துடும். நான் கணக்கு பார்க்காத இடம், என் வீட்டுக்கு நான் கணக்கு பார்ப்பேன். காசு கொடுக்கறதா என் மனைவியே சொல்லும், என் பிள்ளைங்களே சொல்லும். இப்படி ஒரு கேடுகட்ட பாஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. மனைவிக்கும் வீட்டுக்கும் பிள்ளைங்களுக்கு சரியா காசு கொடுக்க மாட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் 10,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் வரை கொடுப்பாரு. வீட்டுக்கு ஒரு 5,000 தர மாட்டாரு அப்படின்னு இப்பவும் எனக்கு ஒரு குற்றப்பேர் இருக்கு பாருங்க. எதுக்குன்னா, என்னை வாழ வைக்கிறது கர்த்தர், என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புறவன். நான் அபிஷேகத்தை ஒரு காலம் உபவாசத்துல கேட்க மாட்டேன். நான் உபவாசம் இருந்த அபிஷேகம் கிடைக்கும், அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய். உபவாசம் இருந்த அபிஷேகம் கிடைக்கும், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாரு, அதனால நல்லது நடக்கும், ஜெபம் பண்ண நல்லது நடக்கும், அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நான் அபிஷேகம் எப்படி வருதுங்கிற காமிச்சிட்டு வரேன். 17ஆவது வாரம் போயிட்டு வரேன். அபிஷேகம் யாருமே ஜெபம் பண்ணிலாம் ஒண்ணு வாங்கினது கிடையாது. அவர்கள் தேவனுடைய சாயலில் அவர்கள் வாழ ஆசைப்பட்டதுதான் அவர்கள் அபிஷேகத்தை பெறுவதற்கு காரணமா இருந்துச்சு. தேவனை பார்த்தா அந்த சாயல் கொஞ்சமாவது தேவனை ஆராதிக்கிற மனுஷன் இருந்துச்சு. நம்ம தேவனை ஆராதிக்கிற மனுஷன் தேவ சாயல் இல்லாமலே அவன் ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கணும். ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டான். சபையில பாய் இல்லாம இருந்துன்னா சரி, பாயெல்லாம் கிழிச்சு பிறகு அதுல 4 பாய் நான் வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டான். அந்த கேரக்டர் என்னைக்கு வெளிப்படுதோ அன்னைக்கு தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு அவருடைய ஆவியை கொஞ்சம் வச்சு விட்டுறாரு.
கொஞ்சம் போதும், ஒரு சின்ன சொட்டு அவருடைய கரத்துல இருந்து சின்ன சொட்டு ஆவியானோட சின்ன சொட்டு உங்க மேல விழுந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் மாறி போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் எப்படி ஆவியான பெறுறது? முதல்ல சொன்னாரு யோவேல் எப்படி ஆவியான பெற்றன்னு சொன்னேன். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆவியானவரை பெறாம போனாங்க, அதனால எவ்வளவு கஷ்டம் வந்துன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ல போறேன்? யோவேல் சொல்ல போறேன். ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்குள்ள திட்டங்களை எல்லாவற்றையும் அவர் நம்மளுக்கு போதிக்கிறார். இனி ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற திட்டத்தை தான் போதிக்கிறேன். சில வீட்டில் என்ன ஜெபம் பண்ண கூப்பிடுவான். கூப்பிடும்போது எனக்கு கொடுக்குற என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணி முடிச்ச பின்னாடி முதல்ல காப்பி கொடுத்துருவாப்புல. நான் அதனாலதான் அவன் வீட்டுல ஜெபம் பண்ண போறேன், இவ்வளவு காப்பி கொடுப்பாப்புல. குடிக்கணும் குடிக்க ரொம்ப கட்டாயப்படுத்துவாப்புல. நம்ம 4 வீட்டில் குடிச்சிருப்போம், 10வது நீங்க குடிங்கன்னு சொல்லுவா. அது அவன் மனசு எரிஞ்சு குடிக்க தந்திருப்பான் நினைக்க. அதனால வயிறு ஃபுல்லா அல்சர் ஆகி போச்சு. உண்மையில ஆபரேஷன் பண்ணிருக்கோம், 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆபரேஷன் பண்ணிருக்கிறோம். குடிங்க பாசம் குடிங்க பாசம்பா. இந்த டீயை கொடுத்தே ஏமாத்திடுவாங்க பாருங்க. சில வீட்டில் போனா 2000 3000 4000 5000 கொடுப்பான். அவங்க எப்படி கொடுப்பான், நாங்க அனுபவப்பட்டிருக்கிறான், கொடுத்து அனுபவப்பட்டு இதுல வாழ்ந்த நல்ல நிலைமைகளை பார்த்துட்டு கடவுளுக்கு கணக்கு கிடைக்காம தூக்கி கொடுத்துருவான். அது நல்லா இருக்கும். ஆனா நிறைய வீட்டுக்கு போனா வெறும் டீயோட கூட அனுப்பி விட்டுருவான். 2 வருஷம் கழிச்சு அங்க போனா பாஸ்டருக்கு இன்னைக்கு டீ வாங்க கூட முடியாம போச்சே அப்படிதான் சொல்லுவான். டீ வாங்க கூட முடியாம போச்சு. அப்படிதான் டீ வாங்க முதல்ல மனசு முடியாம போச்சு. இப்ப நீ டீ வாங்க மனசு இல்லாம போனதுனால இப்ப டீ வாங்குறதுக்கு காசே எல்லாம் போயிடுச்சு. இதான் யோவேல் பேசிட்டு இருக்குது. கடவுளுக்கு சாப்பாட போடுன இல்ல பாஸ்டர், கடவுளுக்கு இன்னைக்கு சாப்பாடு போனாண்டாம். எதுக்கு பாஸ்டர் தேவையில்லாம் கூட்டம் வைக்கிறாரு? 25,000 செலவு ஜென்மகம் இருக்கு, அவர்கிட்ட காசு இருந்தா வச்சுட்டு போட்டு அப்படி சொல்லக்கூடாது. கடவுளுக்கு எத்தனை கோடி இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன் நான். ஏன்னா கடவுள்கிட்ட இன்னும் சொல்லுவாரு, ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, ஒரு விதவை ஸ்திரீ தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் போட்டான் இருக்குது. விதவை பிள்ளை இல்ல புருஷன் இல்ல எல்லாவற்றையும் போட்டான். போட்டுக்கிட்டு கடவுள் சொல்றாரு அவதான் நிறைய போட்டா, அவதான் நீதிமான், அவளுக்கு நிறைய கொடுப்பேன் நான். இதுதான் இப்படிதான் வருது பாருங்க இல்லையா? அது சபைக்கு மட்டும் சொல்லல, எப்பொழுதுமே தேவ காரியங்கள் என்று சொல்லும் போது சபையை மட்டும் குறிக்காது, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் எல்லா மனுஷனும் சேர்த்தான் குறிக்குது. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, தன்னைத்தான் அன்பு கூறுகிறது போல பிறரை அன்பு கூறுன்றது. முதல்ல உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, 2வது உன்னிடத்தில் அன்பு கூறு. என்ன அர்த்தம்? முதல்ல தேவனை நல்ல நிலைமையில வச்சுக்கோ, அப்புறம் 2வது ஒன்னே நல்ல நிலைமையில வச்சுக்கோ, 3வது உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை நல்ல நிலைமையில வச்சுக்கோ. இதுதான் அபிஷேகம். யோவேல் சொல்றாரு இதுதான் அபிஷேகம். பின்னாடி நல்லா சொல்லுவோம் பாருங்க, நல்ல கருத்துல சொல்லுவார். அப்ப அபிஷேகம் எப்படி வருது பாருங்க. முதல்ல தேவ காரியத்துல நல்ல பலமா இருங்க, அப்புறம் நீங்க உங்களை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நீங்க நல்ல பணக்காரனா இருக்கணும், நீங்க யார்கிட்ட போய் கடன் வாங்குற அளவுக்கு இருக்க கூடாது, நீங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு பின்னாடி அடுத்தவங்களை நல்லா பாருங்க அப்படின்றார். அப்போ ஒரு மனுஷனுக்கு 3 வேலை இருக்குது. 1 தேவனை நல்லாக்குறது, 2 தன்னைத்தானே நல்லாக்குறது, 3 அடுத்தவனை நல்லாக்குறது. இதான் கற்பனை. இந்த கற்பனைக்காக ஒரு மனுஷன் வாழும் போது அவர் வச்சிடறாரு, தூக்கி வச்சுக்க, என்னமோ ஆவியான வச்சுக்க, கடவுளை தேடுறே, கடவுளை நீ வச்சுக்க, நல்லா இரு. ஆமென். இப்படிதான் ஆவியான வர்றாரு. நம்மளுக்கு எல்லாம் கேள்வி, எதுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு கொடுக்கணும், கடவுளுக்கு கொடுக்கணும், மனுஷனுக்கு கொடுக்கணும். அவன் குடிச்சிட்டு கஷ்டப்படுவோம், நான் கொண்டு கொடுக்க முடியுமா? அவன் கடன் வாங்கி தின்னுட்டு இருப்பான், அவனு கொண்டு கொடுக்க முடியுமா? அவன் தப்பு நம்மளுக்கு 2 தான் தெரியும். வாலிய வயசுல கொஞ்சம் சைட் அடிச்சான், கிழட்டு வயசுல கொஞ்சம் குடிக்கிறான். ஆனா கடவுள் மேல இருந்து நம்மளோட தப்பெல்லாம் பார்த்தா ஃபுல்லா தப்பாட்டே தான் இருப்போம். ஆமென். மேல இருந்து கடவுள் நம்மளை பார்த்தா ஃபுல் தப்பு. நம்ம லேசா காலையில எழுந்திரிச்சு இந்த லக்ஸ் சோப்பை போட்டு மூஞ்ச கழுவிட்டு மாலை கரெக்டா ஃபிட்டான சட்டையை போட்டுட்டு மனுஷனை தான் மறைக்க முடியும். நீங்க நான் இப்ப உங்களை எல்லாம் பாக்குறேன், நீங்க ஏசுனாருடைய தங்கச்சி மாதிரியே இருக்கிறீங்க, ஒரு பாவம் செய்யாத மாதிரி. என் பார்வை அப்படிதான் தெரியுது. ஆனா கடவுள் வானத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும். இல்லாட்டி கடவுள் பார்க்க அடுத்தால உங்க புருஷன் உங்களை பத்தி பார்த்துருவார், சொல்லுவார், ஏ அப்பா மலை உலங்கி மாடசாமியை தெரியாம கட்டிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு கூட பாவி, அவ்வளவு பொல்லாதவன், புருஷனுக்கு பொல்லாதவன், மனைவிக்கு பொல்லாதவன், தேவனுக்கு பொல்லாதவன். நம்மள எப்பவுமே கணக்கு போடுற கிடையாது. அடுத்தவன் 2 தப்பு செஞ்சிருப்பான்,
அவன் கோடி தப்பு செஞ்சாலும் 2 தப்பு செஞ்சுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த 2 தப்புக்காண்டி அவனை நியாயம் திருத்தவனும் இல்லாதவன் ஆக்கிடுவோம். அது அவனுக்கு அபிஷேகம் கிடைக்காது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. சில சபையில முட்டாள் மாதிரி சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. நீங்க கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க கரெக்டா வாழ்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உன் இரக்கத்தை கொண்டு வரும். உன் மகிழ்ச்சி உடைய மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த பிரமாணம் தான் சரி. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் உங்க வேணாலும் போவேன், நான் எவ்வளவு வேணாலும் குடிப்பேன், எவ்வளவு வேணாலும் சுத்துவேன், எவ்வளவு வேணாலும் படம் பார்ப்பேன், எவ்வளவு வேணாலும் சண்டை போடுவேன். ஆனா விடிய காலம் 2:30 மணிக்கும் 1:30 மணிக்கும் ஜெபம் பண்ணுவேன். நான் எனக்கு கர்த்தர் எல்லாம் தந்துருவாரு. அது மூட நம்பிக்கை சொல்லுவேன். நான் யோவேலுடைய அப்பா பெத்துவேல் அற்புத விதமான மனுஷன். தன் மகனை எப்படியாவது தேவனுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அவன் தேவனுக்காகவே வாழ்ந்தான். கர்த்தர் அதை பார்த்தாரு. அதுதான் பின்னாடி ஆவியானவர் பெறுவது எப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு அப்புறமா அவன் தன்னுடைய தகப்பனுக்கு தேவன் செஞ்சதை தான் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறான். இவ்வளவு வருஷம் வாரம் பாருங்க. யோவேல் ஆவியானவரை பெற்ற திட்டங்களை எல்லாம் கொடுக்கிறார். முதல்ல இருந்து கொடுக்கிறார், நல்லதெல்லாம் கொடுக்கிறார். யோவேல் 2:23 வருது. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். முதல்ல சொல்றாரு, சீயோன் குமாரத்திகளே, நல்ல நல்ல பாடி சந்தோஷமா இருங்க. கர்த்தர்ட்ட வரும்போது நல்லா பாடுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க, இல்லையா? சந்தோஷமா வாருங்க. அங்க இருந்து நீங்க வீட்டுல இருந்து இங்க சபைக்கு வரும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி மகிழ்ச்சியா வாங்கன்றார். நல்ல ஸ்டைலா ட்ரெஸ் எல்லாம் உடுத்து நம்ம சபைக்கெல்லாம் வருவீங்க பாருங்க. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க வரும்போது யார் சந்தோஷப்படுறாங்களோ சந்தோஷப்படலையோ உங்க கணவன்மாருக்கு சந்தோஷப்படுறாரு. ஆமேன். மினுக்காம கொள்ளாம போறாப்பா அப்படின்ட்டு. ஆமேன். காண்ட்ரோட்ட வரும்போது நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல சந்தோஷமா நல்ல 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 வேல்யூல ட்ரெஸ் போட்டு நல்ல தேவடத்துல வந்து ஆளுக்கு பெரிய 500 ரூபாய் காணிக்க, பெரிய காணிக்க பாக்கெட்ல வச்சு நல்ல நல்ல பாடி துதிச்சு தேவனுக்கு ஒரு 500 ரூபாய் காணிக்க போட்டுட்டு அப்படியே நல்லா சந்தோஷமா ஆராதனையை முடிச்சிட்டு போனுன்றார். நம்மள களி குறுகன்றார். அப்படி சொல்லிக்கிட்டு சொல்வாரு, நானே உன் தேவனாய் கர்த்தர், வேறொரு இல்லை என்பதை அறிந்து சொல்றாரு. நல்ல தேவன் வந்து நல்லா பாடி ஆராதிச்ச உடனே நீ உனக்கு என்ன அறிவு வரணும்ன்றாரு. கர்த்தரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்கிற ஒரு மனப்போக்குவத்துல, சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில அவர்தான் தெய்வம், அவருக்கு தான் நான் கொடுக்கணும், அவருக்காக தான் நான் வாழணும், நான் அவருக்காக கொடுக்கும் போது அவர் எனக்கு தருவாருங்கிற மன சந்தோஷத்தோடு கூட அவரை ஆடி பாடி அவரை ஆராதிக்க முதல்ல வேண்டும்ன்றார். முதல்ல சீயோன் குமாரத்திகளை நீங்க இதை செய்ங்க, கரங்களை கட்டி நிக்க கூடாது, இல்லையா? ஆம்பளைங்க இப்படி இருக்கிறாங்க, ஆம்பளைங்க ரசிக்கிறாங்க, பெண்களை பார்த்தா இப்படி இருந்துறாங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் ஒல்லியா, சில பேர் ஒல்லியா இருந்து ஒட்டி போயிருப்பா, சில பேர் லைட்டா செவத்தை அப்படி தட்டிட்டு இருப்பா. இப்படி பல ஆக்ஷன்ல பல பேர் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல மகிழ்ந்து களி கூறுவோம், பிரச்சனையை பார்க்காத, உன் குடும்ப பிரச்சனை, வெளியே இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, அது நீயே போய் பிடிச்சு போட பாரு. நீ போட்டு வச்சிருக்கிற உன் 2 காலை 2 கையை வச்சு கடலுக்குள்ள போய் நீந்தி 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 உங்க குடும்பமா நீந்தி மீனை பிடிச்சி உள்ளே போட போறீங்க? கிடைக்காது. அப்படி ஒண்ணு செய்ய முடியாது. பெரிய கடை வச்சிருக்கிறீங்க, அங்க கேரளால இருந்து ஆட்கள் கொண்டு வந்து உங்க கடையில நீங்க கொண்டு போட போறீங்க? நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. நம்மளால ஒண்ணுதான் செய்ய முடியும். நல்ல தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுன்றாரு. தேவனுக்கு கொடுத்து, தேவன் ஒருவர் தான் என்று சொல்லி தேவனுக்கு கொடுத்து தேவனுடைய கற்பனையில் வாழ்ந்து நல்ல ஆடி பாடி துதிச்சு சந்தோஷமா போன்றாரு. எல்லாம் சரியாயிரும். ஆமென். நல்ல நல்ல சந்தோஷப்படுன்றாரு. அங்க ஒரு குறை இருக்குதா, அந்த குறையை நான் தான் நிவர்த்தியாக்க வேண்டும் ஒரு சந்தோஷப்படுன்றாரு. வீட்டுக்கு போயிட்டு நான் வரும்போது இங்க இருந்து போகும்போது நல்லா ஆடி பாடி சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய போட்டுல என்னுடைய கடையில நல்ல வருமானம் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆண்டவர் அந்த 10ல 1 இல்ல 10ல 2 அப்படியே மொத்தமா தூக்கி கொண்டு சபையில யாருக்கு போட்டு ஏன் பாட்டு பேரும் ஆண்டவரேன்னு சந்தோஷப்படு, அதுல சந்தோஷப்படுன்றாரு. ஆமென். சந்தோஷப்படு. வருஷ வீட்டிலே படிக்கிற இந்த பகுதியெல்லாம் அவர் தக்கபடி முன்மாறி பின்மாறி மழையை கொடுப்பார். தக்கபடி அப்படின்னா போதும் போதும் சொல்ற அளவுக்கு மழையை வருஷிக்க போனவன்றார். எப்படின்னா முன்மாறினா தெரியல உங்களுக்கு? முன்மாறினா முதல்ல அந்தந்த சீசன்ல வர்றதுக்கு பேர் தான் முன்மாறி. இப்போ கன்னியாகுமரியில போட்டு சீசன் ஜூன் மாசம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல தேவனத்துல இருந்தா ஜூன் மாசம் இல்ல மே மாசமே உன் போட்டுல பின்னி படல் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வழி உண்டு பண்ணிடுவான்ற. இதான் முன்மாறி. ஆமென். முன்மாறி தான் என்னன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் பொய்யக்கூடிய மழை, முதல்ல பொய்யக்கூடிய மழை, அந்த மழை சீசன்ல பொய்யும் போது சில நேரத்தில் நல்லா பொய்யாம போயிருது.
சில நேரத்துல ஆகஸ்ட் மாசம் வரணும் மழை, ஆகஸ்ட் மாசம் வராம போயிருது, விதைச்சவன் வருத்தப்பட்டுறான், கொஞ்சோண்டு பெஞ்சிட்டு போயிடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு தக்கபடி மழையை பொய்யா அவர் பண்ணிடுவான்ன்றார். எவ்வளவு மழை தூத்துனா இந்த நெல் வயலெல்லாம் வளைஞ்சு எடுத்து நெளிஞ்சு எடுத்து மேல வரைக்கும் உயர்ந்து வர முடியுமா, விளைஞ்சு அந்த அளவுக்கு நான் மழையை ஊத்தி விட்டுருவேன், ஏன் கவலைப்படுற, டோன்ட் ஊறி அப்படின்றார், நல்லா ஊத்தி விட்டுருவேன் அப்படின்றார். அப்படி சொல்றாரு. பின்மாரியும் கொடுப்பான் அப்படின்றார். பின்மாறின என்னது, சீசன் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்ச பின்னாடி அப்புறமா கொஞ்சோண்டு ஏதாவது மழை தூத்தும் வானத்துல இருந்து, அதையும் சொல்றாரு, அதையும் கரெக்டா கொடுப்பேன், நீ நல்லா இருக்கலாம் அப்படின்றாரு. அப்புறமா சொல்றாரு முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். எப்படின்னா சீசனுக்கு முன்னாடியே மழை ஆகஸ்ட் மாசம் தூத்தணும்னா உனக்கு மே மாசமே மழையை தூத்த பண்ணி இல்லையா, சீசனுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தூத்த பண்ணி ஓ வீட்டை செழிப்பாக்கி விட்டுருவான்றார். ஹலோ, எப்படி இருக்கு பாருங்க. தக்கபடி தருவாரு. தக்கபடி தர்றது மட்டும் இல்ல, 2-3 மாசத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே உனக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி உனக்காக ரெடி பண்ணி தந்துடுவார். சில பேர் கடை வச்சிருக்கிறான், கிறிஸ்துமஸ்ல கடன் நல்லா ஓடும், 2 மாசத்துக்கு முன்னாடி போய் இந்த காசை கொடுத்து அங்க போய் துணியை வாங்கிட்டு வர்றதுக்கு முடியல, டப்பா அடிச்சுட்டு கிடக்குது. மனைவிட்ட போய் கேட்கிறாரு, அந்த தாலியை தரக்கூடாதா, இந்த மாசம் நான் ஈடு வச்சு நான் எப்படியாவது கடையை ஓட்டி உனக்கு கொண்டு வந்துருவேன். அந்த முறைக்குது. சுட்டில இருந்து மெட்டி வரைக்கும் கலத்திட்டே ராசா, ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம். எங்கேயோ கொண்டு போடுறாங்க பாருங்க. எது மேலே நம்புறான், கடவுள் தான் நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றாரு, எங்க அப்பா கடவுளை நம்பினாரு, பெத்துவேல் மோவன் யோவேல் நல்லா இருக்கிறார். எங்க அப்பா கடவுளை நம்பினாரு. சொல்றாரு 3 பல வருஷமா நாசமா போச்சு, பச்சை புழு, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கட்டை, இதெல்லாம் வந்து குடும்பத்தை நாசமாக்கி போட்டுச்சுல்ல. பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்கள. சொல்றாரு, நீ தேவனுக்கு செம்மையா இருக்கும்போது எத்தனை வருஷத்துல இருந்து எத்தனை வருஷத்துல நீ கெட்டு போனியோ அந்த வருஷத்திற்கு பலனுக்கு தக்கதாக நான் உனக்கு தருவேன். எத்தனை வருஷம் கெட்டு, சில நேரம் சில பேர் கெட்டு போயிருப்பா பாருங்க. ஒரு ஒரு 35 வயசுல இருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் சில குடும்பங்கள் நாசமா போயிருக்கும், பாலாட்டு. ஆமேன். அந்த காசு எல்லாமே மந்திராயிட்டு தான் போயிருச்சு. அந்த காசு எல்லாமே பரிசுத்த டூருக்கு போயிருச்சு. கன்னியாகுமரியில டூர் பஞ்சர் எத்தனை வண்டி வந்து நிக்க தெரியுமா? இதெல்லாம் என்ன வண்டி கேட்டேன், அவங்க வந்து புனித டூர்னாங்க. உண்மையில அவங்களுக்கு புனித டூர் இங்கே தான், நம்மளுக்கு எல்லாம் இருக்கு புனித டூர் இங்க இருந்து மேல, அவங்களுக்கு எல்லாம் அங்கங்க. அந்த கன்னியாகுமரியில புனித டூரா, புனித டூருக்கு போனாங்க பாருங்க. இந்த ஊர்ல இருந்து முட்டத்துல இருந்து அப்படியே புனித டூர் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாங்க. முட்டத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு வந்து புனித டூர்களை புனிதர்மார்களை பார்க்கலாம் சொன்னா குடிகாரர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அது எப்படி புனித டூர் ஆகும்? இவன் இங்க இருந்து அங்க போகும்போது புனிதரை தானே பார்க்க போறோம், புனித டூர்னு. அங்க இருக்கிறவங்க பெக் அடிச்சுட்டு ஒரு வீட்டு ஆம்பளையும் அந்த கொடிமரத்தை தாண்டி வெளியே போக மாட்டேன், அதுலயே சுத்திட்டு இருக்கிறான். காலையில் 8 மணிக்கு ஒரு 4 கூட்டம் வந்து இருக்குது, 10 மணிக்கு வேற கூட்டம் வந்து இருக்குது. மனைவியை பார்த்தானுங்களா, சிரிச்சானுங்களா, ஒண்ணு இந்த புனித டூர் வரும்னு நிக்கிறானுங்க. கரெக்ட். ஹலோ, இப்படி புனித டூருக்கு போன பணம் ஒரு பாடு இருக்குது, மாந்திர வயிற்ற கொண்டு கொடுத்த பணம் ஒரு பாடு இருக்குது இல்லையா? கல்யாணத்துக்கு தனியா 48,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து பவுர்ல கெட்டு போன பணம், அந்த பணம் போனதா இருக்குது. இவரு சொல்றாரு, எப்ப நீ கொஞ்சம் கடவுளை பாருப்பா, கொஞ்சம் கடவுளை பாரு, கடவுளை பார்த்துட்டு கொஞ்சம் அவருக்கு நீ இறக்கம் வை, நீ கெட்டு போன வருஷத்துக்கு ரெட்டத்தனையான பலனை நான் உனக்கு தர்றேன்றார். ஆமென். நிறைய தாராணியா கொலை போடுறேன்றார். இப்படி எல்லாம் பேசுறாரு. யோவேல இதெல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு. ஆவியான பெறதை மட்டும் சொல்லுவாங்க, 2:28 வர்றேன் நானு. ஆனா இங்க அதுக்கு முன்னாடி ஆவியான பெறதுக்கு முன்னாடி கர்த்தரை மட்டும் நீ நல்லா ஆராதிச்சு கர்த்தரிடத்துல சந்தோஷப்பட்டுட்டு போனாலே இவ்வளவு கிடைக்கின்றாரு. இனி ஆவியான பெற்ற என்னெல்லாம் கிடைக்கும் பாருங்களா. அடுத்து சொல்ற 4, நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து வருவதற்கு அவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார் என்றார். நல்லா தின்னு கொழுத்து சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தி அடைவதற்கு. ஆமென். எங்க வீட்டுல எல்லாம் ஒரு காலத்துல இறைச்சிக்கறி வைப்பாங்க பாருங்க. எங்க அம்மா வந்து, எனக்கு இப்பவே கண்ணு கொஞ்சம் பீஸ் போயிடுச்சு. எங்க அம்மா அப்படியே 3 உத்து பார்த்து படிச்சுட்டு ஒன்னும் புரியாது அதுக்கு.
பைபிள் படிக்கன்னு சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் பைபிள் படிப்பாங்க, ஒன்றும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. அப்படியே பார்ப்பாங்க, பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முதலாயின் மரியாதையே வாழ்க. படிச்சது கர்த்தரை பத்தி, புகழ்ந்தது மரியா பத்தி. நான் கேட்டேன், ஏப்ப படிச்ச நீ கர்த்தரை பத்தி நான் படிச்சு எப்படி மரியா வர்ற வாயில இருந்து வரக்கூடாதுல்ல? என்ன படிச்சாதானே வரணும்? மாறி ரொட்டீனாகி வந்துருந்துச்சு. இப்படி எல்லாமே ஏட உடவா பண்ணதுனால எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை தோறும் இறைச்சி வைப்பாங்க, இறைச்சி குழம்பு. 11:30 சாப்பாடு தொடங்கினா 1:30 ஒரு இறைச்சி மிச்சம் இருக்காது. அவர் அதிசயங்களை செய்து சம்பூர்ணமா திருப்தி அடைவார். நைட்டும் தின்னு பகலையும் ஒரு கட்டு கட்டுற அளவுக்கு தான் திருப்தி. இறைச்சி கறி வச்சு அந்த நேரத்தில் புசுக்குன்னு போயிரும் பாருங்க. முள்ளு வரைக்கும் சில பேர் வைக்க மாட்டாங்க, முடிச்சு கட்டிடுவாப்புல. கடைசியில் நம்ம இருப்போம் பாருங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். சட்டிலை பார்த்தா இந்த குழம்பெல்லாம் எடுத்து நீறி போய் தண்ணி விட்டு நடிச்சு கிடக்கும். அவர் சம்பூர்ணமா திருப்தி அடைவார்னு சொல்லிருக்கிறார் இல்லையா? நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து வருவதற்கு அவர் உங்களுக்கு அதிசயங்களை பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை பண்ணுவார் என்றார். அவருக்கு அவரிடத்துல உங்க பொருத்தனை வைங்க, அவரிடத்துல கேளுங்க. உங்களை யார் சட்டையில மாத்த சொன்னாங்க? எந்த ஊழியக்காரந்த மாத்த சொன்னான்னு தெரியல. நம்மளுக்கு இந்த சாரியை விட்டுட்டு வேற சாரி போறதுக்கு அதுக்கே பைசா இல்லை. வெள்ளை சாரியை வாங்கி கொடுத்துட்டு மாசத்துக்கு 2 சாரியில் அழுக்கு போனோம், அதெல்லாம் மாத்தியா முடியும்? நம்ம இந்த சாரியே போதும், வெள்ளை ஒண்ணு போடாண்டாம். ஒரு இருதயத்தை கிழித்து தேவையிடத்துல மனம் திரும்புங்கள். அவர் சம்பூர்ணமா உங்களுக்கு சாப்பிட அளவுக்கு அற்புதங்கள் எல்லாம் செய்வார். அடுத்து அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அதிசயமாய் நடத்தி வந்து தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்ப நாமத்துக்கு போயிட்டார். இவ சொல்ற, நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச உடனே உனக்கே இருதயம் தாங்காது. ஆண்டவர் என்ன இந்த அளவு நல்லா ஆகிட்டாரப்பா, இப்படி நல்லா ஆகிட்டார். நோயோட தான் போனேன், நல்லா ஆகிட்டார். கடத்தோட தான் போனேன், நல்லா ஆகிட்டார். பயந்து தான் போனேன் நானு. யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா? ஊர்ல சொல்லிடுவாங்களா? பக்கத்துலக்கு அன்பி தலைவர் 2 மரம் 2 வாசல் இருக்கிறாள்களே, அவ்வளவு நெருக்கமான ஊர். அந்த எங்க வீட்டுக்கு வாசலுக்கு அந்த எங்க வீட்டுல இருந்து அந்த சைடு இருக்க வீட்டுக்காரி அந்த கூட்டத்துக்கு அன்பிய தலைவி, எங்க வீட்டுல இருந்து இந்த சைடுல இருக்கிற வாசல்காரி இந்த கூட்டத்துல இருக்க அன்பிய தலைவி. எங்க போனாலும் தலைவிகளை பார்க்காம வர முடியல, பயந்து போய் துதிக்கிற. ஆனாலும் கடவுட்டு நீ ஓடி ஓடி வர. இப்ப நல்ல அற்புதங்களை செஞ்சு நல்ல பெரிய ஆளாக பின்னாடி சொல்ற, நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரோட நாமத்தை துதிக்க போறேன்னு நீயே சொல்ற அளவுக்கு பயந்து வர்ற நீ பயப்படாமல் வந்து தேவனை துதிக்கிற அளவுக்கு நீ அற்புதங்களை பாப்பா என்றார். ஏமே, கர்த்தருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமத்தை துதிக்க முடியாது என்னால. ஏன்னா 48 வருஷமாடி என் புருஷன்ட வாங்கின அடியும் இதை நம்பி நான் பேயிட்ட போனது எனக்கு தான் தெரியும். இப்போ கடவுள்கிட்ட மறைஞ்சு போனதுக்கே என்ன கொடுத்திருக்கிறாரு. தைரியம் போனா இவ்வளவு கொடுப்பாரு. ஆமென். அந்த நாள் உனக்கு வருன்றார். ஆமென். அடுத்து அங்கதான் இருக்கு, யோபெல்லாம் இருக்குது. அடுத்து சொல்றாரு, ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்ற, ஒருபோது நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னா கடன் வாங்குறதுக்கு யார் வீட்டுக்கும் போக மாட்டா. நீ அங்க போய் யாரும் உன்னைய சீ அத்தை 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துட்டீங்களே, இப்பதான் ஒரு 10, 15, 20 நிமிஷம் இருக்கும் நினைக்கேன், இப்பதான் அவளுக்கு 2 லட்சத்தை எடுத்து கொடுத்தேன், நீ வெள்ளனே போன் பண்ணி சொல்லிக்க கூடாது. இது ஒண்ணும் கிடையாது. வெக்கப்படுத்தாம வெக்கப்படுத்துறது, கேவலப்படுத்தாம கேவலப்படுத்துறது. என்னென்ன எதுக்கு தான் நீங்க வந்த, பணம் இருந்தா உனக்கு தந்துடணுமா? இந்த வார்த்தைகள் தான் மாற திரும்பி அப்படி வரும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு போது யார்கிட்டையும் கையேந்து நின்று வெக்கப்பட்டு போக கூடாதபடிக்கு நான் உன்னை சம்பூர்ணமான ஆசீர்வாதம் மழையினால நான் உன்னை திருப்தியாக்கும். போதும் போதுன்னு சொல்ற அளவுக்கு உன் வீடு பணத்துல நிரம்பும். இந்த பணத்தை சம்பாதிச்சு நம்ம என்னதான் செய்ய போறோம்னு சொல்ற அளவுக்கு பணமும் பொருளாதாரமும் உடைய கூடுன்றார். வெறும் கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதுனாலே இவ்வளவு கிடைக்கின்றார் இல்லையா? அப்படி சொல்லி இனிப்போம், நேரம் ஆயிட்டலாம், இனிப்போம். நானே உன் தேவனாய் கர்த்தர், வேறொரும் இல்லை என்பதை அறிந்து. இப்ப என்ன சொல்ற, வேற ஒருவரே கிடையாதப்பா. நல்லா வாங்கி தின்ன உடனே வாயிலிருந்து ஏப்பம் எடுக்குது, ஒரு ஏப்பம் விடுறோம். இந்த கோழி கறியோட கூட பாயசத்தை தின்னுட்டு ஞாயிற்றுக்கிழமை. ஆமேன். உங்க வீட்டுல எல்லாம் எப்படி தான் சமையல் இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி குழம்பு வைக்கணும்.
ஆமேன். போய் 1.5 கிலோ வெட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு 5-6 கோழியை மொத்தம் பிடிச்சி போட்டு பெருசா பார்த்து வெட்டி போட பார்ப்போம். வெட்டி போட்டு நல்லா தின்னணும். நல்லா தின்னுக்கிட்டு காலம் வருங்க, நல்லா தின்னுக்கிட்டு வெடக்கோழியை பார்த்தா வெட்டணும். நம்ம இந்த சாதா கோழிலாம் வேண்டாம். வெடக்கோழியை பார்த்து நல்லா முறுக்கு முறுக்கு கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரா தெய்வம் தெய்வ சமூகத்துல கதறி சத்தம் போடுற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்துடுவார். சத்தம் போட கர்த்தரே தெய்வம், எல்லாத்துக்கும் ஆமேன் ஆமேன் ஆமேன். கேட்டுச்சோ கேட்கலையோ, புரிஞ்சுதோ புரியல, ஆமேன் என்னன்னு ஆமேன், அவன் தான் ஏன்னா நல்லா இருக்கிறோம்பா, அதனால ஆமேன். கர்த்தருக்கு ஆமேன். நிறைய பேர் அப்படிதான் சொல்றான், ஆமேன் ஆமேன். என்ன நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு, ஆமேன். சத்தியம் தெரியுமா? தெரியாது. என்ன ஆமேன் ஆமேன், அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பேன், கம்மல ஆமேன் ஆமேன் அப்படின்றார். என்னன்னு? அடிச்சிச்சு 5000 அப்படின்றார். ஆமேன் தான், நல்ல தூக்கம் தான், ஆனா ஆமேன் வருதா இல்லையா? நல்லா புசிச்சு சின்ன நல்ல கொளுத்து ஆமேன் மாடு மாதிரி லாந்தும் போது ஆமேன். கர்த்தட்ட வந்து ஆமேன் தான். அப்புறமா நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது, தேவை நிறைய கொடுத்ததுனால நீ யாமல எந்த சபைக்கு போற, நம்ம ஊர்ல கோயில்லாம் கிடையாதுங்க, நீ போய ஆமேன். கர்த்தருக்கு ஆமேன்றான். இங்க வா, நீ கோயிலுக்கு வா, போன வருஷம் இதனை கஞ்சி குடிச்ச பாயசம் ஊத்துன, இந்த வருஷம் வந்தா ஆமேன் அப்படின்றான். ஏன்னா நல்லா சாப்பிட்டான், நல்லா திருப்தி அடைஞ்சான், கொளுத்துட்டான். கோடை காலத்துல வட்டிக்கு போனவன் இப்ப வட்டிக்கு போகாம வட்டி கொடுக்கறவன் ஆயிட்டான். அப்ப அதனால கர்த்தருக்கு ஆமேன். நீங்களும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இப்ப சொல்றார் யோவேல் 2:28. இதுலதான் ஒரு அபிஷேகம் பெற்ற கதையை வச்சிருக்கிறார் இல்லையா? அது நம்மளுக்கு அபிஷேகம் பெற்ற கதை சொல்லல, அவரு அபிஷேகம் பெற்றதை நம்மளுக்கு சொல்றார் இல்லையா? எப்படி அபிஷேகம் பெற்றாரு? 2:28 23 இருந்து நான் சொன்னதெல்லாம் இருக்குது. அதற்கு பின்பு இல்லையா, தேவனுடைய நல்லா பாடி நல்லா துதிச்சு வெக்க போட்டு போகாதபடி நல்லா கொளுத்த பின்னாடி, அதற்கு பின்னு நான் மாம்சமான யாவர் மேலும் உங்கள் ஆவியை ஊற்றுவேன் அப்படி சொல்லிட்டு, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொல்றாரா? உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஏன் குமாரரும் என் குமார்த்தியும் எப்படி தீர்க்க சொல்ல முடியும்? அப்ப என்ன நடந்திருக்குன்னு, அவங்க பெத்துவேல் அவங்க அப்பா வந்து தேவன்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால தேவனுக்கு எல்லா நன்மைகளும் செய்து கொடுத்து தேவனுடைய எல்லா திட்டங்களையும் தேவனுடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் அவர் நல்லா செஞ்சதுனால ஆவியானவர் வானத்திலிருந்து ஊற்றப்பட்டாரு. மாம்சமான யாவரும் மேல ஊற்றினாரு. அது மாம்சமான யாவரும் மேல வந்து வரல. ஏன்னா மாம்சமான யாவரும் தேவனுக்கு உகந்தவனா வேலை செய்யல. ஆனா யார் தேவனுக்கு உகந்தவனா வேலை செஞ்சானோ அவருடைய குமாரரும் குமாரத்துக்கு மேல தேவனுடைய ஆவி வந்து இறங்கிட்டு. புரியுதா? இந்த வசனத்தை படிக்கும் போது மாம்சமான யாவரும் மேல என் ஆவியை ஊற்றுவேன், அப்படி குமாரனும் குமாரத்துக்கும் தீர்க்க சொல்லுவார்கள் அப்படி சொன்ன அப்பா ஆண்டவர் எப்படி ஆவியை ஊற்றுவார்? என் பிள்ளைங்க மேல ஆவியான கண்டிப்பா வந்து இறங்கிடுவாரு. என் பிள்ளை மேல, ஆண் பிள்ளை மேல, என் பெண் பிள்ளை மேல ஆவியான வந்து இறங்கிடும் சொல்லாம யார் மேல வந்து இறங்குவாருன்னு 1 இருந்து 2வது அதிகாரம் முழுக்க சொல்றாரு. எவன் ஒருவன் தேவனுக்கு கரிசனையா வாடானோ அவன் பிள்ளைக்கு மேல தேவனுடைய ஆவியான வல்லமையா வந்து இறங்குவார். சொல்லுங்களேன். மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் என்றார். ஆமென். நாம செய்யற நன்மைக்கு நம்ம வீட்டில் கிடக்க தாத்தா இருக்கிறான் பாருங்க, கிழவனாரு. அவர் சாகும்போது சும்மா சாக மாட்டார். எங்க அம்மா எல்லாம் செத்துட்டு பாருங்க. எங்க அம்மா மட்டும் நிறைய பேர் செத்தாங்க. எங்க அம்மா சாகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய மச்சினை வருவான் வீட்டுக்கு. அப்ப அவங்க சொல்றது என்னை போய் கூப்பிடுவாங்க, குமார் இங்க வா அப்படிம்பாங்க. என்னம்மா அப்படிங்க, எதுக்கு உன் மச்சினை என்ன சைட் அடிக்கிறான் அப்படிம்பாங்க. யார் யார சைட் அடிச்சா? யார் யாரமா சைட் அடிச்சா? நீ பாக்கல, உன்னையும் பாக்கலமா. இந்த மொபைலை தூக்கிட்டு சைட்ல கை வச்சு வீசி வீசிட்டு போறானே, என்ன கேமரா எடுக்கான் அப்படின்னு 1 வயசுக்கு முன்னாடி ஏன் மச்சா உங்களை கேமரா எடுக்கிறானா? ஆமா, இன்னும் வேற ஒண்ணு தெரியாத உனக்கு, நீ எங்கதான் இருக்கிற? உன் பொண்டாடி மைக்கிட்டாளா? இல்ல, உங்க மாமனாரு அவரு சைட் அடிக்கிறார். ஹலோ, நம்ம எல்லாருக்கும் இது வருங்க. எப்படி வருது அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாவத்தை படம் பார்த்து சினிமா பார்த்து ஊர்க்காரன் கதையெல்லாம் பேசுறோமா. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சாகும்போது நம்ம என்னத்தை கேட்டோம் என்னத்தை பார்த்தோமோ அதுதான் ஆவி நிரம்பி இருக்கும். சரீரம் வேலை செய்யாது, ஆவி நிரம்பி இருக்கும். இப்ப ஆவி ஆசைப்படுது, சரீரம் ஒண்ணும் பண்ண முடியாதனால அதுல இருந்து ஆவி ஆசைப்பட்டதெல்லாம் பேச்சுட்டே இருக்கு. நம்ம எல்லாம் இப்பதான் செய்வோம். கடைசி காலத்துல நம்ம எல்லாருமே அப்படித்தான், எல்லாருமே அப்படிதான் பண்ணுவோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாமளும் வயசாகிற பின்னாடி புலம்ப மாட்டேன் நான். உங்க வீட்டுல ஒரு வாலிபன் வந்து சொல்லுதான் செய்வீங்க. எதுக்கு?
பேரப்பிள்ளை பார்த்து கூப்பிடுங்க, பேரப்பிள்ளை என்னடா உன் கூட வந்திருக்கிறப்ப என்னையும் சைட் அடிச்சுட்டாரு, அவன் கல்லத்துக்கு மேல போட்டு செத்தே போமான்னு. நம்ம எல்லாம் இப்படித்தான் வருவோம், வயசாகி சாவர்கள் எல்லாரும் அப்படித்தான் வருவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீங்கள் கரெக்டா இருந்தால் உங்களுடைய மூப்பர்கள் மேல தேவன் அவர் ஆவியை ஊற்றும் போது அவன் நல்ல சொப்பனங்களை காண்பான், நல்லவைகளை காணும். அதுக்கு தான் அந்த மூப்பர்கள் சொப்பனம் காண்பான் இருக்குன்னா, மூப்பர் சபையில வரைக்கும் இருக்கிற ஒரு 45 வயசுக்காரன் சொல்லல, 90-80 வயசுல வாழுற கிழவர்மார்கள் பாவத்தை எண்ணி நரகத்துக்கு போக கூடாதபடி தேவனுடைய ஆவியானவர் வரும்போது அவன் பரிசுத்தத்தை கனவு காணுகிறான்றார். அவனுடைய கனவெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய நல்ல வாழ்க்கை அவனுடைய பிள்ளைங்களை மட்டும் இல்ல, அவனுடைய பெண் பிள்ளை ஆண் பிள்ளையும் இல்ல, தன் வீட்டில் வாழுகிற தாய் தகப்பன் மேலையும் தேவனுடைய ஆவியான பலமா இறங்கி அவங்க பாவத்திலிருந்து மீட்டு விடுகிறார். ஏன்னா மரணத்துக்கு பின்னாடி அவன் நரகத்துக்கு போகணும், ஆவியான வந்த பின்னாடி மரண பாவ எண்ணெய் இல்லாமல் அவன் பாதாளத்துக்கு போகாமல் நித்திய ஜீவன் போகணும். அதனால தேவன் நல்ல எண்ணத்தை கொடுத்துடுறாரு. அப்புறமா சொல்றாரு, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். நம்ம வாலிய பிள்ளைல இப்ப என்னத்தை பாக்குது, அவன் மொபைல் வச்சு லாந்துறான், டக்குன்னு அப்படி இப்படி கொடுத்துட்டான். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்படி ஹாப்பியா படுத்து கிடந்து மொபைல் பார்த்துட்டே இருந்தான். அவன் என்னையே பார்க்கல, ஏன்னா அவ்வளவு கூர்மையா அப்படியே பார்த்தான், அப்படி அடிச்சுட்டு இருந்தான். பக்க உள்ள போனது கூட சவுண்டு கேட்கல, தான் வச்சேன், அடிச்சுட்டான் பாரு. ஒன்னும் பார்க்கலையா, ஒன்னும் பார்க்கலையா, நான் என்ன பார்த்தேன், நான் தான் ஒன்னும் பார்க்கலையாப்பா, நீ என்னது பார்த்த. ஹலோ, அவர் சொல்றாரு, உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள். அவர் சொல்ற அது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது நான் நல்லா பார்ப்பேன், நைட்டு தோறும் பார்ப்பேன், அதான் உங்களுக்கு சொல்றேன். நான் எல்லா நாளுமே பார்ப்பேன். தீர்க்க தரிசனம் பார்ப்பாருங்களா? நான் படுத்து கிடந்துச்சு, நான் எப்படி டிவியில கண்டதெல்லாம் பார்க்கிறோம் இந்த மாம்ச கண்ணால, படுத்து கிடந்துட்டு இனி நடக்க போகிறவைகளையும் மனுஷனுக்கு நடந்து கொண்டு இருக்கிறவர்களையும் நான் தூங்கும் போது படுத்துட்டு இருக்கும் போது என் ஆவின் கண்ணனால் பார்த்துட்டு இருக்கிறேன். இதை பார்ப்பான் அவனுக்கு, இதுல அவ்வளவு ஆசை வந்துடும். இந்த மொபைல குப்பையில போட்டு குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மல்லாக்க படுத்து கிடந்து நடக்க போறவைகளையும் ஒவ்வொரு சபையில வர்ற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் அவன் கண்டு ரசிச்சு அவன் அதுல களி கூறுகிறான். நம்ம வாலிபர்கள் அப்படி இருக்கணும். இனி நடக்க போறவர்களை அவன் தரிசனமா பார்க்கிற மனுஷனா இருக்கும். அதுக்கு நான் தேவனுக்கு நல்லா வாழ்றவனா இருக்கும். எப்படி எப்படி பிள்ளை வாழாது நல்லா பார்த்துட்டு. நிறைய பேரு பிள்ளை கர்த்தர் பார்த்துக்குவாருன்றாங்க. பிள்ளை அது பாட்டுக்கு வளரும். அது எங்க பிள்ளை அது பாட்டுக்கு வளரும்? பிள்ளைய பத்தி தெரியாது, கடவுளை பத்தி தெரியாது, ஆவியை பத்தி தெரியாது, மாம்சத்தை பத்தி தெரியாது, ஆத்மா பத்தி தெரியாது. ஒரு குருட்டு நம்பிக்கை மரியா நடத்துவான். அவன் நம்ம தாய் பார்த்துட்டே தான் இருக்கிறாள். சாமிமார்கள் வைக்கிற பிரசங்கத்தை கேட்டு நம்ம ஒரு வாலிய பிள்ளை கல்யாணம் கட்டினவெல்லாம் குழந்தைய கோட்டை விட்டாள், எந்த ஊசின கோட்டை விட்டாங்க. ஆமென். அவள் கன்னியாகுமரியில பிரசங்கம் பண்ணுவான் பாருங்க, அவன் நரகத்துல போட்டாலும் எந்திரிச்சு வந்துருவான்பா. அவள் கன்னித்தாய், நம்ம எல்லாருக்கும் காவல் தாய். டயலாக் பேசுறாரு. அவள் காவல், நம்ம ஊரை காவல் காக்கிறாள். எங்க காவல் காக்கிறா? தட்டுக்கு மேல இருந்து உள்ள இருந்தவட்ட இருந்தா 10 பணம் கலண்டர் போயிட்டானா அவளுக்கு தங்கத்தை காவல் காக்க முடியும். எப்படி நம்ம வீட்டு தங்கத்தை காவல் காப்பா? இது ஐடியா பார்த்து இன்னொரு கல்ல உள்ள போயிட்டான். உள்ள போய் மறுபடியும் லபக்கா அவன முதல்ல தங்கத்தை காவல் காக்க முடியல. கடைசி விட்டு 2வது போனவன் மாதாவோட தூக்கி நல்லபடி அசைச்சிருக்கிறான். இவன் சும்மாதான் இருக்கிறான், அசைச்சு தோலை தூக்கி இருக்கிறான். மாதா அசைய நல்ல காலம். மாதா அசைச்சுன்னா மாதாவை தூக்கிட்டு போயிருப்பான், காவல் காக்க முடியாது. இவரு சொல்லி விடுறாரு, மாதாள் நம்முடைய ஊர் காவலாளி. அப்புறம் நிறைய சீசர்ல பார்த்து சொல்றாங்க, நம்ம ஊரை காவல் காக்கிறார்கள், நம்முடைய போஸ்டர்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள், செத்து போனவன் நாய் நரி எல்லாம் நம்ம ஊரை காவல் காக்குது. வயா நீ வேற, அவன் பொண்டாட்டியே காவல் காக்க முடியாம நாங்க இருக்கிறோம். அவன் காவல் காக்கிறான். கூட இருக்க பொண்டாட்டியே நம்மளால காவல் காக்க முடியல, புருஷனை காவல் காக்க முடியல. அவன் கோயில அடைச்சு போட்டா உள்ள இருந்து வெளியே வருவாளாங்க. பெரிய சாவி போட்டு அடைச்சு வைக்கிறீங்க கோயில, எப்படியா வெளியே வருவா? வெளியே உள்ள இருந்து எதுவுமே வெளியே வரக்கூடாது, வெளியே உள்ள போக கூடாது பூட்டி வைக்கிறீங்க. அப்புறம் எப்படி உள்ள சாவியா கொடுத்திருக்கீங்க கையில? மாதாவே நினைச்ச நேரம் வருவதற்கு சாவி கொடுத்திருக்கோம். எனக்கே வந்துட்டு போய் கிடக்கும். பத்திரிக்கைப்ப யாராவது கதவை திறந்து வெளியே வந்துட்டு உள்ள போன ராணிக்கா பார்த்துருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா. அப்பதான் ரேன்சக்கா வீட்டுக்கு வரும். பாத்தீங்களா என்னைக்காவது காவல் காக்குறாளா 12 மணி போல? ஒண்ணு கேட்க முடியாது. மரியாதை கேட்க மாட்டான், மார்த்தாலும் கேட்க மாட்டான், இவனும் கேட்க மாட்டான். நீ பரிசுத்தமா இருந்தாலும் உன் பரிசுத்தம் உன்னை பாதுகாக்கும்.
உன் பரிசுத்தம் தான் உன்னை பாதுகாக்குமே தவிர கடவுளும் பாதுகாக்க மாறு. கடவுள் பாதுகாக்கிறது நம்ம எதுக்கு கஷ்டப்பட போறோம் இல்லையா? கடவுள் பாதுகாக்கிறது நம்ம புருஷன் குடிக்கும் போது அவர் வந்து நீ குடிக்காதுன்னு ஒரு அடி அடிச்சுக்கலாமே. கடவுள் பாதுகாக்கும் போது பிராண்டி கடை வைக்கும் போது அந்த பிராண்டி கடைக்காரோட மூளையை கிறுக்கனாக்கி விட்டுருக்கலாமே. கடவுள் பாதுகாக்கிற கிறிஸ்துவே பாதுகாக்க மாட்டார். ஓம் பரிசுத்தம் உன்னை பாதுகாக்கும். ஜஸ்ட் பினிஷ். நம்ம பரிசுத்தத்தை நம்மளை பாதுகாக்குமே தவிர யாரும் பாதுகாக்க முடியாது. அணுகுண்டு பண்ணும்போது கர்த்தர் பாதுகாக்கிறதா கர்த்தர் பேர் அணுகுண்டு செய்யான்னு சொல்லிருக்கலாமே. உங்க பரிசுத்தம் நீங்க வாழ்ற வாழ்க்கை அதான் உங்களை பாதுகாக்கும். சரி, முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன செய்யணும்? மூணு 10 அபிஷேகத்தை எப்படி உங்க மேல கொண்டு வர்றதுக்கு முக்கியமானது. உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகும். யோவேல் 3:10. உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடிங்கள் அப்படின்றார். அது என்ன சொல்றாரு? கொஞ்சோண்டு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. ஆமீன் சொல்லுங்களா. கொஞ்சோண்டு சத்தியம் வச்சிருக்கிறோம். கர்த்தர் தருவாரு, கர்த்தர் கைவிட மாட்டாரு. இப்படி கொஞ்சோண்டு வச்சிருக்கோமா இல்லையா? இவன் சொல்ற என்ன சொல்றாரு? உங்களோட மண் வெட்டிகள் இருக்குது, சின்ன சின்ன சத்தியங்களை வச்சிருக்கீங்க. அதை என்ன சொல்றாரு? உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகும், அதை வந்து கூர்மையானது ஆக்குன்றார். கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறீங்களா, அதை அதிகம் கற்றுக்கொள்ளுகிறவனாக நீங்க மாறுங்கன்றார். பெருசா வளருங்கன்றார். கொஞ்சம் பைபிள் நிறைய படிங்க. சாமி சொல்றதை கேட்கவே செய்யாதீங்க. எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவோம்? ஜபம் முடியும் போதெல்லாம் ஒரு ரூட் விடுவாங்க பாருங்க. ஜபம் முடியும் போதெல்லாம் புனித சுசைப்பர், ராய்ப்பர், அரளப்பர் என்னதெல்லாம் சொல்லுவோம். அவர்களை உயிர் தெழுந்தது போல எங்களை உயிர். எங்க பைபிள்ல இருக்கா? எங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்லி விடுறாயா? நம்ம ஆட்களும் சரி போவாங்க, எல்லாரும் குடிக்க போவாங்க. அப்படித்தானே வரான் நம்ம ஊர்ல, அப்படித்தானே வரான். என்னது அது? என்ன நீங்க பண்ணுனீங்களா? அது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு என்ன ஒன்னும் தெரியாது, அடிச்சு விடுறான். செத்து போன புனிதர்கள், ராய்ப்பர்கள், சூசேப்பர்கள் எங்களை வேண்டிக் கொள்ளும். நீர் வரும் தருவாயில எங்களை வேண்டிக் கொள்ளும். எங்க வர்றாரு உங்ககிட்ட? அதான் நீங்க இருக்குன்னு சொல்றீங்களா, அப்புறம் எதுக்கு வரணும்னு? கடவுள் இங்க கோயில இருக்கிறான்னு சொல்றீங்களா, அப்புறம் எங்கிருந்து வருவார்? இருக்கிறவர் இங்கிருந்தே வருவாரு. எங்கிட்ட இல்ல கடவுள், அவர் பரலோகராஜ்யத்தில் இருக்கிறார். அவர் வருவார்னு சொன்னா நியாயம். வருவார் என்று சொன்னாலே ஒருவர் இல்லைன்னு அர்த்தம். அவர் வருவார், அவர் வரும்போது எடுத்துக்கொள்வார். வச்சிருக்கிறது என்னது? கல்லா மண்ணா? இது ஒண்ணு வராது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க என்ன செய்யணும்? அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாசமா போனீங்களா? இப்ப சொல்றாரு, உங்கள் மண் வெட்டிகளை நல்லா பயங்கரமா பட்டயம் ஆக்குங்க, நல்ல ஷார்ப் சத்தியத்துல. உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளும் அடிங்கள். அறிவாள் சின்னதை வச்சிருக்கிறீங்க, அது பெரிய ஈட்டிய மாத்து. எதையும் புடைச்சிட்டு வர்ற அளவுக்கு சத்தியம் நெஞ்ச நல்லா திமுரு உள்ள மனுஷனை ஆக்கட்டு. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இப்ப சொல்லுவான், நல்ல சத்தியத்தை தேறி எடுத்துட்டோம்னா நான் பலவான், நான் தோத்து போக மாட்டேன். நான் ஆவியானரை பெறுவேன், கடவுளுக்கு கொடுப்பேன். நான் கன்னியாகுமரியில் 500 கோடி ரூபாய் வீடு போடுவேன். நான் பெட்ரோலுக்கு வைப்பேன். நான் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பேன். உள்ளதிலே பெருசாடி என் வீடு தான் இருக்கும். என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வைப்பேன். நான் என் பிள்ளைங்களுக்காக வாழ்வேன். நான் என் பிள்ளைங்கள் உயர்ந்த நிலைமைக்கு போகும். ஆமேன். அப்படி சொல்லுவான். பலகீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன்.